Hello everyone, welcome to Mr. G Pocket Money. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Grow ஆப் மூலிமா எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து Grow ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எப்படி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் வந்து கொடுத்துருப்போம். அதோட லிங்க் வேணால் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் டவுட் இருந்தால் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த Grow ஆப்பில் வந்து நீங்கள் பணம் வந்து போடணும். ஸோ ரைட் சைடு டாப்பில் ப்ரொஃபைல் இருக்கும், ப்ரொஃபைல் போயிருங்க. சரியா? ஸோ அந்த ப்ரொஃபைல் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பேலன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட பேலன்ஸ் இல்லை அப்படின்னா ஆட் மணி பட்டன் சைட்லேயே அதில் இருக்கும், ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்தீங்க அப்படின்னா மணி ஆட் பண்ணுற ஸ்க்ரீன் வரும். என்ன அமௌண்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் அடிச்சிருங்க. ஒரு 1000 இல்லை 10,000 அது உங்கள் விருப்பம். ஸோ அமௌண்ட்டை அடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து நீங்கள் லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் யூபிஐ எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது மூலிமா நீங்கள் ஈஸியாக பணம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஆட் பண்ணி கொடுத்தோன்னே உங்கள் யூபிஐ பின்னு கேட்கும், அந்த பின்னை கொடுத்தீங்கன்னா பணம் சென்ட் ஆயிரும். இல்லை வேறு ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்க, கூகுள் பே, ஃபோன்பே அப்படிங்கிற மாதிரினா கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேராக ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சூஸ் பேமெண்ட் மெத்தடுன்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, உங்கள் மொபைலில் இருக்க யூபிஐ ஆப்ஷன் எல்லாம் வரும். நெட் பேங்கிங்க்கும் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதோ ஒரு கூகுள் பேனா கூகுள் பே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் மணி கொடுத்துருப்பீங்க. கூகுள் பே ஆப் ஓப்பன் ஆகும், பின் அடிப்பீங்க. பின் அடிச்சுட்டு பணத்தை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா பணம் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் பணம் ஆட் பண்ணுறது. சரியா? ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுவீங்க. ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு வைங்களேன், நீங்கள் எதாவது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாக் நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மேலே சர்ச் வந்து எப்போயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்ச்சில் வந்து அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு தேடி எடுக்கணும். சரியா? எக்ஸாம்பிளுக்கு டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் சர்ச் பண்ணும்போதே உங்களுக்கு கீழே சர்ச் ரிசல்ட் வரும், அதில் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 961.80 ரூபா. ஸோ ஒரு 100 ஸ்டாக் இதில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 96,000 ரூபாய்க்கு மேலே வேணும். ஸோ உங்களோட பட்ஜெட் பொறுத்து தான். ஸோ சின்ன பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சின்ன ஸ்டாக் கூட எடுத்துக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் இருக்கும், அது பார்த்திங்கன்னா 180 ரூபாவில் இருக்குது. ஸோ அதில் 100 வாங்கணும் அப்படின்னா 18,000 ரூபா. இல்லை நீங்கள் 50 வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை 10, 1 அது உங்கள் விருப்பம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பை இருக்கும், செல் இருக்கும். பை கொடுத்தீங்க அப்படின்னா பை ஸ்க்ரீன் வந்துடும். சிம்பிளான கேள்வி தான். எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறீங்க, என்ன விலையில் வாங்க போகிறீங்க, அவ்வளோதான் அதில் கேள்வியே இருக்கும். குவான்டிட்டினா 10 வாங்குறீங்க, 1800 ரூபா கிட்ட வரும். 10னா 10 கொடுத்துட்டு ப்ரைஸ் லிமிட்னு இருக்கும். அதாவது மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸில் ஓடிட்டுருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா 179.85 அப்படிங்கிறது இப்போ மார்க்கெட் ப்ரைஸ். அந்த ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் மார்க்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸில். இல்லை அப்படின்னா லிமிட்னு இருக்கும். லிமிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரைஸ் வந்து அடிக்கணும் ஸ்க்ரீனில். இப்போ 179.85 இருக்குது, இன்றைக்கி மார்க்கெட்டில் அது 175 ரூபா கீழே வரும், அப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அந்த 175 ரூபான்னு அடிச்சிங்கன்னு வைங்களேன். அந்த ஸ்டாக் எப்போ 175 ரூபாய்க்கு வருதோ, அதாவது அந்த கரண்ட் டேட்டில் வருதோ அப்போ தான் பை பண்ணும், உடனே பை பண்ணாது. நீங்கள் அதே இது மார்க்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணோடனே பை ஆகிரும். ஸோ அதுதான் வித்தியாசம். லிமிட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற ப்ரைஸ் வந்தால் மட்டும்தான் பை ஆகும். அட் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன ப்ரைஸில் ஓடிட்டுருக்கோ உடனே பை ஆகிரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் கீழே பை கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிரும். ஸோ என்னதில் மணி இல்லாதனால ஆட் மணின்னு ஸ்க்ரீன் வந்திருக்கு. பட் உங்களுக்கு பை ஆப்ஷன் கீழே இருக்கும். கொடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து உடனே பை ஆயிரும். சரியா? பை ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே பார்த்துக்கலான்னா ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இருப்பீங்க. மேலே எக்ஸ்ப்ளோர் பட்டனில் தான் இருக்கும். ஹோல்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ஸ்டாக் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ஒரு 6 months 1 year ஹோல்ட் பண்ணும்போது ப்ரைஸ் அதிகமாகும்போது நீங்கள் செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இடையில உங்களுக்கு பணம் கிடைச்சாலும் நீங்கள் அடிஷ்னலாக இதே ஸ்டாக்கில் குவான்டிட்டி வாங்குறதுனா ஆட் பண்ணிட்டே போகலாம். 10 ஒவ்வொரு மந்த்தும் வாங்கி கூட உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதில் வேறு எதுவும் டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்.
சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.